வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ் த ஃபண்டாஸ்டிக் ஃபோர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ட்ரெயிலில் வந்துருச்சு. ஆல்ரெடி டீசர்லாம் நான் பார்த்துட்டேன் வந்தப்போ. நல்லா இருந்துச்சு. கேலக்டர்ஸ்லாம் வேறு டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அப்போயே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த செலஸ்டியல் தானே எட்டர்னல்ஸில் வருவாங்களே, அவங்க அந்த கேரக்டர் வேறு கேலக்டர்ஸ் வேறு தான். ஆனால் சேம் கோல் வந்துட்டு சேமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது என்னன்னு சரியாக தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஃபண்டாஸ்டிக் ஃபோர் வந்து ரீட் ரிச்சர்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பவருமே காமிச்சிருக்க மாட்டாங்க டீசரில். மற்ற எல்லாரோட பவருமே காமிச்சிருப்பாங்க, ஆனால் இவர் ரீடோட பவர் மட்டுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இதுலேருந்து காமிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த டைமில் சிஜி ஒர்க்லாம் எதுவும் முடிஞ்சிருக்காதோ, பெண்டிங்கில் இருந்திருக்கோம் என்னமோ. இதில் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டுமே பார்க்க ஸ்பேஸ் சூட் மாதிரி தான் இருக்குது. அந்த இப்போ காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயிலில் வந்துட்டு ஸ்பேஸுக்கு போகிற ஒரு சில சீன்ஸ்லாம் காமிப்பாங்கன்னு தோணுது. பார்க்கலாம். அதுபோக எல்லாமே 90s 80s உள்ள மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. நம்ம டிவியில் பார்த்த மாதிரி இருக்குது லைட்டாக. இந்த இவங்க யூனிவர்ஸ் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் இருக்க மாட்டாங்க தானே. அவெஞ்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஸ்பைடர்மேன் அந்த கேரக்டர் எதுவுமே இருக்க மாட்டாங்க. சேம் இந்த டோபி மெக்யூரும் ஆண்ட்ரி கார்ஃபீல்டும் பேசிகிட்டு இருப்பாங்களே நோ வே ஹோமில் வந்துட்டு, நீ அவெஞ்சர்ஸில் இருக்கியா அப்படின்ற ஆச்சரிய மாதிரி வைப்பாங்கல்ல. இவர் வந்துட்டு டாம் ஹாலண்ட் சொல்லுவார்ல, நான் வந்துட்டு அவெஞ்சர்ஸில் இருக்கேன் அப்படின்றானே. அவெஞ்சர்ஸ் அப்படின்னா என்னன்ற மாதிரி வைப்பாங்கல்ல. ஸோ அதான் ஒரு சில எர்த்துலாம் வந்துட்டு அவங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த ஒரு சூப்பர் ஹீரோஸுமே இருக்க மாட்டாங்க போல். அதே மாதிரி தான் ஃபண்டாஸ்டிக் ஃபோர்லேயுமே அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே கடந்த காலம் ஒரு பாஸ்ட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. பாஸ்ட்டாக இருக்காது, அவங்க யூனிவர்ஸே அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நமக்கு நம்ம எர்த் 16 தானே, நம்ம எர்த்து அங்கே அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துடுவாங்கன்னு தோணுது. பார்க்கலாம், நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு மேற்கொண்டு பேசலாம். Wow, folks, we all know the story. 4 brave astronauts head off into space. Oh, அதெல்லாம் முடிஞ்சு போல ஸ்பேஸுக்கு போகலாம். Back forever changed. This car? ஃபன்னியான இது மாதிரி பார்க்குறாங்க. Owe a debt to these intrepid souls. And while we can never repay them, we can certainly celebrate them. Thank you, Fantastic Four. Thank you. Thank you, Fantastic Four! Please welcome the Fantastic Four. அவரோட ரீடோட சூட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மாதிரி. அந்த ஒயிட் பார்ட்டே இல்லை, நெக்லைஸ் சரி ஹேண்ட்லைஸ் சரி. இது அந்த டீசர்ல வச்சு நினைக்கிறேன். That is fantastic. You're late. What do you mean? What do you mean? What do I mean? You're late for dinner. Yes, we are. You're late? I just said that. Are you pregnant? What? You're gonna be the best mom in the world. இந்த மாதிரிலாம் பழைய ஃபண்டாஸ்டிக் ஃபோர்ல வராது. Just kidding. You are out of your depth. We are gonna be the best uncles ever. Nothing's going to change. இல்ல இவங்களோட பேபி எப்படி எந்த மாதிரி பவர்ஸ் இருக்குன்னு தானே அப்படி பார்த்தா. Hey. Are you the protectors of this world? Oh, Silver Surfer. Yes, we are. Your planet is now marked for death. என்ன லேடி கேரக்டரா இருக்காங்க. இந்த பழசுல வந்துட்டு ஒரு மேலா இருந்த அப்படி அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. It's my fault. I stretched the bounds of space. And they hurt. எப்படி அவர் பறந்து வந்தாரு? அந்த இடத்துல மட்டும் அவர் பவரை தூக்கிட்டாரோ? மாடி பார்த்தா தெரியும். I don't know. There's not enough time. I'm not giving up. இந்த கேலக்டர்ஸ் தான். We will face this together. அவர் வரான்னு சொல்லி தான் ஒரு வார்னிங் மாதிரி சில்வர் சர்ஃபர் வந்து Fight it together. கொடுக்குறாங்க. As a family. Has to be us. ரீட் ரிச்சர்ஸ் பவரை காமிங்கப்பா, காமிக்கவே மாட்டேறீங்க. ஏய் காமிச்சிட்டாங்கப்பா. We will protect you. இந்த யூனிவர்ஸில் இவங்க மட்டும்தான் சூப்பர் ஹீரோவே, வேறு யாரும் கிடையாது. அவெஞ்சர்ஸ் கிடையாது, ஸ்பைடர்மேன்லாம் அவங்களுக்குன்னு தனி யூனிவர்ஸ் இருக்கு. ஓஹோ, ஹைட்டு நான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். கேலக்டர்ஸ் பற்றி பெருசாக தெரியாது, இருந்தாலுமே அவரோட ஓவரால் சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குன்ற மாதிரி நினச்சேன். டீசர்லேயுமே பார்க்கும்போது குட்டியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை இப்போயே காலை காமிச்சிட்டாங்க, அதுலேருந்து தெரியுது அவரோட சைஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு பில்டிங் ஹைட்டு தான், ஒரு பெரிய பில்டிங் ஹைட்டு தான் இருப்பார்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. அதான் சில்வர் சர்ஃபர் வந்துட்டு மாற்றிருக்காங்க. நிறையா சில்வர் சர்ஃபர் இருக்கலாம் அண்ணா, ஒவ்வொரு யூனிவர்ஸும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம எப்படியும் ஓஜி அந்த ஃபண்டாஸ்டிக் ஃபோரும் எப்படியும் காமிப்பாங்கண்ணா, இதில் காமிப்பாங்களோ என்னன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக அவங்களையும் கூட்டிகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. நோவே ஹோமில் பார்த்த மாதிரி கூட்டிகிட்டு வரலாம். அதான் இவரே வந்தார், டெட்பூல் அண்ட் உல்வரின்ல இவர் வந்தார்ல,
கிறிஸ்வான்ஸு என்னது ஜானி ஸ்டாம் அந்த மாதிரி மற்ற கேரக்டர்ஸையும் கூட்டிகிட்டு வரலாம். யார் ஜெனிஃபர் ஆல்பாவா, ஜெசிகா ஆல்பா கரெக்டாக, அவங்க தானே சூஸ்டாமா பண்ணியிருப்பாங்க பழசில். அவர் மற்றவங்க பேர்லாம் என்னன்னு தெரில. கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருக்கு. மாடி வர பார்க்குறேங்க. ரூம் எப்படியும் காமிச்சு தான் ஆகணும். ஆனால் இதில் எதுவும் காமிக்கல, டீசர்லேயுமே பெருசாக எதுவும் காமிக்கல. எப்படியும் போஸ்ட் க்ரெடிட்ஸில் காமிக்க வாய்ப்பு இருக்கு. ஃபுல் ஃபேஸை காமிக்காட்டாலும் லைட்டாக வச்சு டீஸ் பண்ணலாம். சார் ஒன் கராத்தே போஸ் அப்படின்ற மாதிரி. டிவி எல்லாமே பாருங்களேன், எல்லாமே 90s செட்டப் தான். இதுமே ஸ்கொயரா தான் காமிக்கிறாங்க. ப்ளூ கலர் தான் அதிகமாக காமிக்கிற மாதிரி இருக்குல்ல. Okay. That is fantastic. You're late. What do you mean? What do you mean, what do I mean? You're late for dinner. Yes, we are. You're late? I just said that. Are you pregnant? What? You're gonna be the best mom in the ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த பழசுல 2 படம் இருந்துச்சுல, அதுல அவங்க இந்த மாதிரி பிரெக்னன்ட் ஆக அதெல்லாம் வருமானே வராதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மாதிரிலாம். Nothing's going to change. Are you the protectors of this world? ஒவ்வொரு வேர்ல்டுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல இந்த மாதிரி. Your planet is now marked for death. யார் இந்த கேரக்டர் இந்த ரோல் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. It's my fault. I stretched the bounds of space. அங்கே போயிட்டு ஹியூமன் ஆயிட்டாரோ, பறந்து வந்துட்டு ஏன் அப்படி ஆனாரு? இல்லை ஒரு பவர் வேலை செய்யலையா? Are we safe? I don't know. There's not enough time. I'm not giving up. We will face this together. We will fight it together. As a family. Family. Has to be us. அவெஞ்சர்ஸில் கூட அந்த ஒரு ஃபேமிலின்ற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அந்த ஒரு பாண்டிங்ன்றது ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் தான் அதிகமாக இருக்கும். எல்லாமே ஒரு ரிலேட்டிவாக தான் இருப்பாங்க. கிங்கு மட்டும் ரிலேட்டிவாக இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். மற்ற 3 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்புறம் அவங்க வந்து தம்பியாக இருப்பார் ஜானி ஸ்டாமு. கேரக்டர்ஸ் ஷூலாம் போட்டிருக்காரு. நல்லா இருக்குது. எந்த மாதிரி கதை வரல எப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் டூமை சுத்தமாக எங்கேயும் ரிவீல் பண்ணல. ஆனால் இவங்களோட தான் நம்ம அவரும் போவார். ஆனால் இவங்கள மட்டும் தான் சூப்பர் ஹீரோவாக பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு ஒரு வேறு ஜோனுக்கு போயிடுவார். ஒரு அங்கேயே மாட்டிப்பாரோ. அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 2ன்னு நினைக்கிறேன். 2 இல்லை, ரீபூட்னு ஒன்று கேவலமாக ஒன்று பண்ணாங்கல்ல, அதில் ஆமாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வேறு ஒரு பிளானட்டுக்கு போவாரோ, வேறு எங்கேயோ இருப்பார். அதே மாதிரி இதுலேயும் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க போயிட்டார் போல். அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் ஆர்டிஜே தானே பண்ண போகிறாரு டூமா. இதுலேயும் நல்லா இருக்குங்க. அதான் அந்த ஃபஸ்ட் ஒன்று கேட்டிருந்தால செலஸ்டியல் வேறு கேலக்டஸ் வேறையா வேறு தான். ஆனால் அவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு சரியாக தெரில. என்னென்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நைஸ். Thanks for watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.